இங்கே கிளைமேட் கொஞ்சம் கோசியாக இருக்குங்க. இது பால்கனி தாண்டி வெளியில் போயிட்டதுனால அதை பறிக்க முடியல. இல்லைனா நான் பறித்து ஆஃபர் பண்ணிடுவேன். பிங்க் போகன்வில்லா பில்டிங்கே ப்ரொடெக்ஷன் நினச்சிக்க வேண்டியதான். ஸோ பறிக்காமல் விட்டதுனால ரொம்ப அழகாக இருக்குது. அது காற்றில் ஆடும்போது இட் லுக்ஸ் ஃபைன். வாங்க இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரோட்டி சைட் டிஷ் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் சைட் டிஷ் அது. நல்லா இருக்குல்ல? எனக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்றவங்களுக்கு ஐ எம் நாட் ஃபார் தட். தேங்க்யூ. அப்படியே அங்கேயும் அங்கேயும் அசைது. பெட்டூனியாஸ் ஸ்டியர்ஃபுல்னஸும் பறிக்காமல் விட்டதுனால அப்படியே நிறைய பூத்துருக்குது. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் பறித்து அப்படியே ஆஃபர் பண்ணிட்டே இருப்பேன் மதருக்கு. ஸோ பறிக்காமல் விட்டதுனால அப்படியே செடியை ஆஃபர் பண்ணியாச்சு. ஸோ நிறையவே ப்ளூமாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம ட்ரெடிஷ்னல் பைங்கன் பர்த்தா தான் பண்ண போகிறோம். பைங்கன்னா நம்ம கத்திரிக்காய். இந்த ஊரில் இந்த பெரிய கத்திரிக்காய் ரொம்ப ஃபேமஸ். அரப்ஸ் குக்கிங்கில் நிறைய இது இட்ஸ் பைவட்டல். சாலட் சப்ஜி எல்லாத்துலேயும் போடுவாங்க அவங்க. ஸோ இதுக்கு நம்ம நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்க போகிறோம். நல்லெண்ணெயில் மாத்திரமே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்காவோட இது இருக்கு இல்லையா, அதில் மேலே வச்சு சிம்லையே வச்சு அந்த தோலி நல்லா சுட்டு ஆற வைக்க போகிறோம். மசாஜ் பண்ணிட்டோம். இப்போ மசாஜ் பண்ணவங்களை எடுத்து அப்படியே அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் பர்னரில் இந்த சென்டர் கத்திரிக்காய் வர மாதிரி கத்திரிக்காயோட சென்டர் வர மாதிரி வச்சுக்கோங்க. கட்டாயம் எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணோம், இல்லைனா மகேஷ் கண்ணாபின்னு திட்டு வரேன். ஏன்னா இது ஃபுல்லாக வீணாயிடும் இந்த இது மேலே போச்சுன்னா. ஸோ இது சுட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது பாருங்க, இந்த பக்கம் சுட்ட உடனே இப்படி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு சைடில் போடுங்க. இந்த சைட்ன உடனே இந்த சைட், அது மாதிரி சீராக சுடணும். ஓகே, கத்திரிக்காய் சுட்டாச்சு. சுட்ட கத்திரிக்காய் மாதிரி மூஞ்சி வச்சுக்காதான் நீ ஏன் சொல்றாங்கன்னு இப்போ புரியுதா? ஸோ இது நல்லா ஆறின உடனே அப்படியே ஜென்டிலாக பீல் பண்ணிங்கன்னா வந்துடும். சில பேர் தண்ணியில் காட்டுவாங்க, அது தண்ணியோடய போயிடும் பாதி சதை. இந்த ஊர் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். யுஏஇ பொறுத்த மட்டும் அபுதாபியில் நல்லாவே கிடைக்குது. லுலுவில் ட்ரை பண்ணுங்க. லுலு ஆன்லைன் எல்லாமே நல்லா இருக்கு. இதை பீல் பண்ணிட்டு ஆறின உடனே நம்ம சப்ஜி பண்ணிடலாம். இட் கோஸ் வெல் வித் புல்காஸ், ரோட்டிஸ், பரத்தாஸ், பிளெயின் பாஸ்மதி ரைஸ், அப்புறம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி பொறுத்த மட்டும் அரைக்கிறது கரைக்கிறதுலாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கத்திரிக்காய் அங்கே ஆறிட்டு இருக்கு. அதுக்குள்ளே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை தாளிதத்தில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், ஜீரகம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டை நல்லா போட்டு மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு செம்மையாக வதக்கின உடனே பாதி வதங்கின காட்டியும் குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி போட்டு இது கருகப்பிலையை பிச்சு போட்டு நல்லா மூடி வச்சு வெந்த உடனே நம்ம ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ரெண்டும் போட்டுட்டு நல்லா அந்த கத்திரிக்காயை உரிச்சு கையால் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாக்கா மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு திருப்பிக்கலாம். அதை அரைச்சதை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தாராளமாக நல்லா லாவிஷாக கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி மண் போக நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு இறக்குனீங்கன்னா 4 ஃபுல்கா சாப்பிட்ற இடத்துல 6 ஃபுல்கா சாப்பிடுவாங்க. சப்ஜி இது கம்மியாக பண்ணணும், ரோட்டி நிறையா எடுக்கும். அது மாதிரி பார்த்து ஐடியா பண்ணுங்க. வாங்க இதெல்லாம் நறுக்கிட்டு வதக்கிடலாம். நம்ம இப்போ ட்ரெடிஷ்னல் பைங்கன் பர்த்தா ரெசிபிக்கு போயிடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கோங்க. ஸோ தட் வாயில் மாட்டி இது பார்க்காமல் அழகாக இருக்கும். ஸோ இஞ்சி பொடியாக, வெங்காயம், பூண்டு நிறையா வேணுங்க இந்த ரெசிபிக்கு. தட்டிக்கலாம், ஆனால் நறுக்கினா அந்த ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் வரும். அது இவருக்கு பிடிக்கும், அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் நீட்டாக நறுக்கிக்கலாம். அப்புறம் கருகப்பிலையை பொடியாக பிச்சுக்கலாம். இதை தோலியை உரிச்சிட்டு இந்த கத்திரிக்காய் சுட்டதை இது மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப எலசாக இருந்ததுனால மிக்சியில் சுத்தாமலே நல்லா இருக்குது. அப்புறம் தக்காளி பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி நல்லா பொடியாக அரிஞ்சது, அதுக்கப்புறம் நறுக்கினது, உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, அப்புறம் வரமிளகா அப்படி, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் அரை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. கடாயில்
கடாய் சூடாயின்னு இருக்கு ஏற்கனவே, நான் வந்து போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், கட்டாயம் வேண்டிருக்கும். இதுக்கு மசாலாலாம் கிடையாதுங்க. ஓகே, தாளிதம் தான். இப்போ வந்து ஏற்கனவே அது சுட்டுன்னு இருக்கிறதுனால நிமிஷமாக வெடிச்சிடும் கடுகு. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஏற்றிக்கோங்க, வெடிக்கட்டும். வெடிச்சப்புறம் கடுகு வெடிச்சிட்டுங்க. ஜீரகம் சொல்ல மறந்துட்டேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் நல்லா செவக்கட்டும். வந்துச்சுங்க. நான் வெங்காயம் வதக்கிறதுக்கான உப்பை இது மேலே போட்டேன். ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு ஒரு வதக்கலாம். இப்போ சிம் பண்ணிவிட்டு தக்காளி போட்டுருங்க. ஒரு வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. எங்கள் அம்மாலாம் அடியோட தடை கலருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வேலைக்கு போனவங்க இல்லையா, ஸோ வந்து விரலாலேயே சூண்டுவாங்க நம்ம சரியாக பண்ணலனா. இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி சைல்டு ஹராஸ்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பேசணுன்னா பிஞ்சிரும். அந்த மாதிரி கண்டித்து சொல்லி கொடுத்ததுனால தான் எந்த சந்தர்ப்பத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் திறமையும் நமக்கு வந்து வளர்த்துக்க முடியுது. ஸோ அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு நோக்கத்தில் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை மூடி வச்சிட்டிங்கனாலே நல்லா ஜம்முன்னு வெந்துடும். ப்ளீஸ் இது வதங்காமல் கத்திரிக்காய் போட்டுறாதீங்க, நல்லாவே இருக்காது. இது வதங்கின அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாக்கி இருக்கிற உப்பு, மஞ்சப்பொடி, வரமிளகாப்பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இந்த மசாலா வாசனை லைட்டாக பிரியும் போது நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டு வேணா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் பிரியாவை நீங்கள் வாழ்த்தாமல் இருக்கவே மாட்டீங்க. இப்போ பாருங்கள், நான் வடிகரண்டியாலேயே நல்லா மசிச்சிட்டேன். இப்போ கரம் மசாலா, வரமிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், இந்த மசாலாவுக்கு ஸ்மெல் போக. இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டுருங்க, நல்லா ஒரு கலந்துட்டு அப்புறம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், பிசைஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் போட்டு அடியோட தலை கிளறி மூடி சிம்மில் ஓரமாக வச்சிருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ரோட்டி பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபிக்கு லேவிஷாக கொத்தமல்லி வேணுங்க, ஃப்ரெஷ் கொத்தமல்லி. மகேஷ்க்கு வந்து அது லைட்டாக வேகணும், இல்லைனா தொடமாட்டார். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கோங்க. இல்லை நல்லா வதக்கிட்டு சிம்மில் வந்து மூடி போட்டு வச்சிட போகிறோம். அது நல்லா மிக்ஸ் ஆகி பொறுமையாக வெந்து சூப்பராகிடும் சப்ஜி. இங்கே பாருங்கள், இந்த பதம் வந்த உடனே அந்த கேஸ் நான் சிம் பண்ணி மூட்டி வச்சுருக்கேன், அதுக்கு மாற்றிட்டு எல்லாமே பிளானிங் தான். சமையலும் ஒன் ஆஃப் த ஆர்ட் தாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போது மூடி போட்டுடலாம். அது பாட்டு சிம்மில் சூப்பராக வெந்துட்டுருக்கோம். இதுக்கு நடுவில் இந்த அடுப்பை அணைக்கவே இந்த இது நான் அப்புறம் க்ளீன் பண்ணிப்பேன். எப்போ கத்திரிக்காய் சுட்டாலும் இது மாதிரி வரும். ஸோ வந்து ஒரு வாரத்துக்குள்ளே க்ளீன் பண்ணிவிடுவேன் முக்கால்வாசி. ஸோ இதை வந்து இதில் போட்டிங்கன்னா இந்த கேஸ்லேயே அது அப்படியே லேசாக சுட்டுட்ருக்கோம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். இவ்வளோ அழகாக அருமையாக பொடியாக நறுக்கி நல்லா வெந்து கொட்டி சுட பரிமாறினீங்கன்னா 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நல்லா வாக் பண்ணலாம். இது கூட்டு, கறி, சப்ஜி மாதிரி நிறைய தொட்டுக்க முடியாது இந்த கத்திரிக்காய் சப்ஜி. அதனால ரோட்டி ஒரு 3 to 4 வேண்டிருக்கும் அடல்ட்ஸ்க்கு. சப்ஜி வந்து ஒரு 2 கரண்டி வேண்டிருக்கும். இது 3 to 4 பீப்புளுக்கான அளவு. கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தது ட்ரெடிஷ்னல் பைங்கன் பர்த்தா. இது ரோட்டிஸ், பரத்தாஸ், சப்பாத்திஸ், புல்காஸ், நான், அப்புறமா வந்து ருமாலி ரோட்டி, அதுக்கப்புறம் வந்து பிளெயின் ரைஸ், பாஸ்மதி ரைஸ், ஜீரா புலாவ் எல்லாத்தோடையும் அட்டகாசமாக இருக்கும். இதோட நான் இன்னைக்கு வந்து மசாலா சப்பாத்தி அன்னைக்கு பண்ண மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் பிளெயின் ரோட்டியும் சர்வ் பண்ண போகிறேன். இதுவரையிலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து அந்த ரோட்டியோட தான் முடிப்பேன். இதை அழகாக போட்டு இதை இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா டேபிளில் கொண்டு போய் சப்பாத்தி திரட்டிட்டு ஹாட் பேக்கில் போட்டு கடகடன்னு சர்வ் பண்ணிடலாம். சூடான பைங்கன் பர்த்தா, மசாலா ரோட்டி அண்ட் மெல்லிஸாக நல்லா சூப்பரான சப்பாத்தியோட இந்த வின்டருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். இந்த மாதிரி சப்ஜீஸ் பண்ணும்போது ரோட்டீஸ் வந்து கூட வேண்டிருக்கும். வெரைட்டிஸ் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட ஏற்கனவே இந்த மாவு இருந்ததுனால நான் அதையே பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணால் ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.